ஓம் வேல்முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களை பத்தி. கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில சில நாட்களா ஒரு விசித்திரமான உணர்வு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். ஏதோ சரியில்லைன்னு மனசு சொல்லிட்டே இருக்கும். யாரோ நமக்கு நல்லதை நினைக்க மாட்டேங்கிறாங்க போல அப்படின்னு கூட தோணும். யாரோ நம்ம பின்னால பேசுறாங்க, யாரோ நமக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் தோணும். இது வெறும் சந்தேகம் கிடையாது, வாழ்க்கையோட அனுபவம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன சிக்னல் தான். கன்னி ராசிக்காரங்க சாதாரணமா எல்லாத்தையுமே சந்தேகப்பட மாட்டாங்க. உங்க குணமும் அப்படி கிடையாது. ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னா முழுசா நம்புவீங்க. உதவி கேட்கறவங்க இருந்தா முதல்ல ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ஆனா அதே நல்ல மனசுதான் சில பேருக்கு வாய்ப்பாகிறது. உங்க அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரு. வெளியில பார்த்தா ரொம்பவே நெருக்கமானவங்க மாதிரி தான் தெரியும். பேசும்போது ரொம்பவே இனிமையாவும் பேசுவாங்க. நான் தான் உனக்கு நல்லது நினைக்கிறேன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மனிதருக்கு உங்க முன்னேற்றம் சுத்தமா பிடிக்கல. நீங்க கொஞ்சம் முன்னேறினீங்க அப்படின்னாலே அந்த மனிதருக்கு உள்ளுக்குள்ள எரிச்சல் வர ஆரம்பிச்சிருது. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு அது பெரிய பிரச்சனை மாதிரி தோணுது. அவங்க மண்டைக்குள்ள உங்களை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்கள்லாம் வாழ்க்கையில ஒரே மாதிரி நடந்து கொள்ளுவாங்க. முதல்ல உங்களோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நான் உன் பக்கம்தான்னு சொல்லி நெருக்கமா இருப்பாங்க. பின்னாடி அந்த தகவலையே வேற யார்கிட்டமோ சொல்லி பிரச்சனையை உருவாக்குவாங்க. கன்னி ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில இதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கலாம். ஒருவேளை சரியா போய் கொண்டிருந்துச்சு, திடீர்னு பிரச்சனை வந்துச்சு. ஒரு நட்பு ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும், திடீர்னு தகராறு வந்திருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைக்க போயிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கடைசி நேரத்துல அது கையில இருந்து போயிருக்கும். இது எல்லாத்துக்குமே பின்னால ஒரு மனிதர் கண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மனிதர் வெளியில நல்லவர் மாதிரி நடிப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள போட்டி உணர்ச்சிகள் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கும். கன்னி ராசிக்காரங்க அமைதியா இருப்பீங்க, சண்டை பிடிக்க மாட்டீங்க. அதனால சில பேருக்கு உங்களை ரொம்பவே பலவீனம்னு நினைச்சிருவாங்க. ஆனா உண்மையிலேயே அது பலவீனம் கிடையாது, அது உங்க குணத்தினுடைய பெரிய பலம்னு சொல்லலாம். இப்போ நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மறைமுகமான எதிரியுடைய முகம் மெதுவா வெளிச்சம் பார்க்க ஆரம்பிக்குது. முன்னாடி உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் எல்லாமே இப்போ புரியவும் ஆரம்பிக்கும். யார் உண்மையா உங்க கூட இருக்காங்க, யாரு நடிப்பா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஒரு நாள் திடீர்னு உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் தான் உண்மையை வெளியில கொண்டு வரும். நீங்க நம்பிய ஒருத்தர் தான் உங்களை பத்தி பின்னால பேசினாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். இந்த மனிதரா, நம்பவே முடியாத ஒரு நிலை கூட வரும். ஆனா அதே நேரம் அந்த உண்மையை தெரிஞ்சதுனால நீங்க பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த காலத்தை உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க போகுது. அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே நல்லவங்கன்னு நீங்க நம்பவே கூடாது. நல்ல மனசா இருக்கணும், ஆனா கண்மூடித்தனமா நம்பிக்கையோட இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கையில சில பேர் மெதுவா விலக ஆரம்பிப்பாங்க. அது உங்களுக்கு முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா காலம் போக போக அது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நீங்க ஒருத்தவங்களை நம்பி ஒருத்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய குணம் தான் உங்ககிட்ட இருக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் திருப்பி அவங்க உங்ககிட்ட பேசலைன்னா கூட நீங்க அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. உங்க மனசு யாருக்குமே வராது. அவங்களுக்காக நீங்க என்னெல்லாமோ பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க கூடயே இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுதோ, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணும் பொழுதோ, அவங்களுக்கு அப்படியே பொறாம ஓவர் ஆயிரும். எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க மனசுக்குள்ள இவன் எதுக்கு இதெல்லாம் வாங்குறாங்க? இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க. ஆனா வெளிய சொல்லும் பொழுது, பரவாயில்லையே நல்லா இருக்குன்னு சொல்லும் பொழுதே அவங்க ஃபேஸ் வந்து மாறிரும். அத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சில நாட்களாவே மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கனத்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். யார நம்புறது அப்படிங்கிற குழப்பம் கூட வரும். சில நேரம் தனிமையா இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா இது எல்லாமே நீண்ட நாட்களுக்கு இருக்காது. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு, நேர்மை. நேர்மையா இருக்கிறவங்க வாழ்க்கையில தாமதமா இருந்தாலும் நல்ல முடிவு தான் வரும். உங்களை கெடுக்க முயற்சி செய்யறவங்க சில நாட்கள்ல சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம பிளான் வேலையாகிருச்சுன்னு கூட நினைப்பாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நாள் நீடிக்காது. உண்மை வெளியில வந்த உடனே அந்த மனிதருடைய முகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்பதான் அவருக்கு உண்மையான அவமானம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க இந்த காலத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ரொம்பவே அமைதியா இருக்கணும். எல்லா விஷயத்துக்குமே உடனே ரியாக்ட் பண்ண வேண்டாம். சில விஷயங்களுக்கு நேராவே பதில் சொல்லலாம். நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு முன்னேற ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களை கீழே இழுக்க நினைக்கிறவங்க தானாகவே தோற்று போயிடுவாங்க. இந்த காலம் முடிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. முன்னாடி உங்களை மதிக்காதவங்க கூட அப்புறம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை கெடுக்க நினைச்ச மனிதர்கள் வாழ்க்கையில இருந்து
முழுசா விலகியும் போயிருவாங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. உங்களை கெடுக்க யாராவது முயற்சி பண்ணலாம். ஆனா உங்களை முழுசா அழிக்க யாராலையுமே முடியாது. ஏன்னா உங்க மனசு அவ்வளவு தூய்மையானது. உங்களுடைய எண்ணங்கள் அவ்வளவு நேர்மையானது. அதனாலதான் கடைசியில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும். இன்னும் சில நாட்கள்ல பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா வெளியே வரும். ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. அந்த நாள் வந்ததுமே எப்பொழுதும் போல நீங்க அவங்க கிட்ட சிரிச்சே பேசுங்க. ஆனா உங்களுக்கு அது கண்டிப்பா அவங்களுக்கு அதுவே ரொம்ப பெரிய தண்டனை மாதிரி தோணும். உங்களை கெடுக்க நினைச்ச மனிதருக்கு தான் வாழ்க்கை இன்னும் பெரிய பாடத்தையே கற்றுக் கொடுக்க போகுது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இனிமேல் யாருக்கிட்டையும் எந்த விஷயங்களையும் முக்கியமான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணவே கூடாது. கன்னி ராசிக்காரங்க சில நேரம் வாழ்க்கையில நம்மளை ஒரு விசித்திரமான நிலைக்கு கொண்டு போயிடும். நாம எதுவுமே தவறு செய்யல அப்படின்னாலுமே ஆனா ஏதோ தவறா நடக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சரியா போயிட்டு இருந்த வாழ்க்கையில திடீர்னு தடைகள்லாம் கூட வர ஆரம்பிக்கும். ஒருவேளை சரியா போகாது, ஒரு திட்டம் நடுவுலயே நின்னு போயிரும். நம் நம்பிய மனிதர் எல்லாமே திடீர்னு மாறி போன மாதிரி எல்லாம் தோணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா பல பேர் இந்த நேரம் சரியில்லைன்னு நினைப்பாங்க. ஆனா கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் சில நேரம் இது காரணமே இல்லை. சில மனிதர்களுடைய கண்ணு தான் காரணம்னு சொல்லலாம். என்ன கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு மனிதர் இருக்காங்க. அவங்க உங்களுடைய நண்பரா இருக்கலாம், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். அவங்க உங்களை நேரா எதிர்த்து சண்டை போடவே மாட்டாங்க. வெளியில பார்த்தா ரொம்பவே நல்லவங்க மாதிரி, இப்பதாப்பா வந்தியாப்பா, வீட்டுல என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, என்ன சமைக்கிறீங்கன்னு முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களை கண்டா ரொம்பவே சிரிச்சு பேசுவாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கணும் போலயே பேசுவாங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள வேறு ஒரு உண்மை இருக்கும். உங்க முன்னேற்றம் அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது. நீங்க மெதுவா முன்னேற ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அந்த மனிதருடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மாற ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க உங்க குணம் என்ன அப்படின்னா, நீங்க யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க, யாரையுமே கீழே இழுக்கவும் நினைக்க மாட்டீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க தான் நீங்க. ஆனா அவங்க அப்படியான்னு கேட்டா கிடையவே கிடையாது. உங்க வீட்டுல அம்மா என்ன பண்றாங்க, அப்பா என்ன பண்றாங்க, தம்பி என்ன பண்றாங்க, தங்கச்சி என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு வருமானம் வருது, என்னெல்லாம் வாங்குறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. சில மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரே விஷயத்துக்காக வாழ்றாங்க இல்லையா, அதுதான் ஒரு போட்டின்னு சொல்லுவாங்க. யாராவது முன்னேறினாலே அவங்களுக்கு பொறாமை அப்படிங்கறது ஆரம்பிச்சிடும். அதுவும் நீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாவே இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க உங்க வீட்டுக்கு நெருக்கமானவங்களா இருக்கலாம், அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கலாம். சில நேரம் நண்பர் மாதிரி இருந்தா கூட இருக்கலாம். முதல்ல அவங்க உங்களோட நம்பிக்கையை வாங்குவாங்க. நான் உன் பக்கம்தான்னு சொல்லி உங்களோட எல்லா விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மனசு திறந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தகவல்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆயுதம் மாதிரி ஆகிரும். அந்த தகவல்களை எல்லாம் பயன்படுத்தி தான் மெதுவா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. உங்க முன்னேற்றத்தை நிறுத்த ஒரு சின்ன சின்ன தடைகள்லாம் போட ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு வாய்ப்பு இப்போ ஒரு வாய்ப்பு வாங்க போயிருந்தீங்க அப்படின்னா அது அவருடைய பின்னால போய் ஏதாவது சொல்லி அந்த வாய்ப்பை கெடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நண்பர் உங்களோட நல்ல உறவால இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள தவறான புரிதல்கள் வர மாதிரி பேசுவாங்க. இது எல்லாமே ஒரு நாட்கள்ல நடக்காது. மெதுவா தான் நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்துல புரியாது. எதுக்கோ எல்லாம் சரியா போகலன்னு மட்டும்தான் தோணும். கன்னி ராசிக்காரங்க இந்த நேரம் உங்களுக்கு பெரிய விழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நீங்க யாரை நம்புறீங்கன்னு கவனமா பாருங்க. சில நேரம் அதிகமா பேசுறவங்க தான் அதிகமான பிரச்சனையை உருவாக்குவாங்க. இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்க திட்டங்களையும் உங்க கனவுகளையும் எல்லார்கிட்டயுமே நீங்க சொல்ல வேண்டாம். யார் உண்மையா உங்க பக்கம் இருக்காங்கன்னு காலமே கண்டிப்பா காட்டும். ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். உங்களை கெடுக்க நினைக்கிற அந்த மனிதர் ரொம்ப நாள் வெற்றி அடைய மாட்டாங்க. ஏன்னா பொய்யால கட்டிய திட்டங்கள் எல்லாமே நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. ஒரு நாள் உண்மை அப்படிங்கிறது வெளியே வரும். அது உங்களுக்கு தெரியும் பொழுது நம்ம இவங்களை இவ்வளோ தூரம் நம்பி இவ்வளோ விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணணுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த நாள் வரும் பொழுது உங்களை பத்தி பின்னால பேசினவங்க யாரு, உங்களை கீழே இழுக்க முயற்சி பண்ணவங்க யாரு, எல்லாமே கண்டிப்பா வெளிச்சத்துல தெரிஞ்சு போயிடும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் வரும். இந்த மனிதரா, நீங்க நம்பவே முடியவே முடியாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனா அதே நேரம்
அந்த உண்மை தெரிஞ்சதுமே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையும் கிடைச்சிரும். அந்த மனிதரை வாழ்க்கையிலிருந்து விலக்கிட்டு முன்னேற ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவா நல்ல பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். கன்னி ராசிக்காரங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. இந்த சோதனை காலம் முடிஞ்ச பிறகுதான் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை மதிக்காதவங்க கூட அப்புறம் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க இப்போ சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கும். யாரை நம்பணும், யாரை தூர வைக்கணும்னு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால மனசு ஒடிஞ்சிடாதீங்க. சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுப்பாங்க. அந்த பாடத்தை கத்துக்கிட்ட உடனே அவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து தானாகவே விலகிடுவாங்க. இப்ப கன்னி ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கணும். உங்களுக்கு எடுக்க முயற்சி செஞ்சவங்களுடைய உண்மையான முகம் வெளியே வரப்போகுது. அந்த நாள் வந்ததுமே உங்க வாழ்க்கையில புதிய பாதைக்கு திரும்ப போகுது. உங்களுக்கு எடுக்க நினைச்சவங்க எல்லாமே உங்களுடைய வெற்றியை பார்த்து அமைதியா நிற்க வேண்டிய நாள் எல்லாமே வரப்போகுது. அதனால இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்க சேனல் மூலியமா உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன ராசி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு கூடவே நம்மளுடைய டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி, வணக்கம். வேல் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. நன்றி.